Hello viewers, welcome to Expertise Jobs. Today பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் தாங்க. இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி ICF சென்னையில இருந்தா இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இட்ஸ் கவர்மெண்ட் ஜாப், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து தாங்க. எப்போ ஜாப் ஓப்பனிங் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 11/11/2024. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 10/12/2024. எந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்டையர்லி ஸ்போர்ட்ஸ் கோட்டா மட்டும் தாங்க. சோ நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்துச்சீங்கன்னா சூப்பரான ஜாப் தாங்க. அது என்னென்ன ஜாப் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லெவல் 1 GP rupees 1800. இது வந்து மென்னுக்குனான ஸ்போர்ட்ஸுங்க. ஃபுட்பால் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் போஸ்டிங் வச்சிருக்காங்க. கபடி விமனுக்கு அதே மாதிரி தான், லெஃப்ட் கவர் ரைட் கவர் இந்த மாதிரி நிறைய இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 15 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா லெவல் 2 GP 1900. பேஸ்கெட் பால்ல விமனுக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 போஸ்டிங் இருக்கு, 5 போஸ்டிங் இருக்கு. கபடி மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1, வாலிபால் மென்னுக்கு வந்து 1, வாலிபால் விமனுக்கு வந்து 1, டோட்டலா 8. லெவல் 5 GP 2800. அத்லெட்டிக்ஸ் விமன் ட்ரிபிள் ஜம்புக்கு 1, கிரிக்கெட் பேட்ஸ்மேனுக்கு 1, டோட்டலா இல்ல 2 போஸ்டிங். ஓவராலா ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாத்தீங்கன்னா 25ங்க. அப்ளிகன்ஸ் ஃபார் பேஸ்கெட்பால், ஃபுட்பால், கபடி மஸ்ட் ரீட் தி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. சோ எல்லா கம்யூனிட்டி வைஸா ஒரு சில விஷயத்த கொடுத்துருப்பாங்க, கிளியரா படிச்சு பாத்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கும் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெவல் 5 வந்து டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஜூனியர் கிளர்க் லெவல் 2 வந்து பாத்தீங்கன்னா 12th +2 ஸ்டேஜ் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட். டெக்னீஷியன் GR 3rd லெவல் 2 10th பாஸ் இல்லைன்னா 10th பாஸ் பிளஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் சொல்லியிருக்காங்க. லெவல் 1 வந்து பாத்தீங்கன்னா 10th பாஸ் ஆர் ITI ஆர் ஈக்குவலன்ட் ஆர் நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிபிகேட் கிராண்டட் பை NCVT சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் பி ஃப்ரம் ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது போக சீனியர் கிளர்க், ஜூனியர் கிளர்க்கா இருக்கீங்கன்னா உங்களோட டைப் ரைட்டிங் 30 WPM இன் இங்கிலீஷ் ஆர் 25 WPM இன் ஹிந்தி வித்தின் a period of 4 years from the date of appointment சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 25 வயசு தான். உங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து தெளிவா இருந்தாதான் செலக்ட் பண்ணுவாங்க. கேட்டகரி A ஆர் கேட்டகரி B சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்டட் த கண்ட்ரி இன் ஒலிம்பிக் கேம்ஸ் ஆர் வேர்ல்டு கப், ஜூனியர், யூத், சீனியர், வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கேட்டகரி, உங்களோட ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த யூடியூப் டிஸ்கஷன்ல கிளியரா படிச்சு பார்த்துக்கங்க. ஏன்னா மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா செட் ஆகாது. டாக்குமெண்ட் டு பி ப்ரொடியூஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களோட 10th மெட்ரிகுலேஷன் ஆர் பர்த் சர்டிபிகேட்டை பிரிண்ட் அவுட் வேணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இருந்தா அதையும் ஜெராக்ஸ் எடுத்துங்க. கேண்டிடேட்ஸ் should produce sports achievement certificate from the Association of Indian University must produce. உங்களோட ரீசன்ட் போட்டோகிராஃப்ஸை 2 receipt of application fees, valid photo, ID card, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாமே இருந்தா அதையும் மென்ஷன் பண்ணிருங்க. உங்களோட மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெகனைஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அது 50 மார்க், கேம் ஸ்கில், பிசிக்கல் ஃபிட்னஸ், கோச் அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா 40 மார்க், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க், டோட்டலா 100 மார்க். லெவல் 5, லெவல் 2, லெவல் 1க்கு வந்து எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 70, 65, 60. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கோனா மறக்காம எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.